ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடிக்கான வேலைவாய்ப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருடம் அங்கன்வாடியில் நிறைய மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, இப்போது எந்தெந்த மாவட்டத்தில் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது, எப்போ இதற்கான இன்டர்வியூ நடக்க போது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த வருடத்திற்கான சேலரி டீட்டெயில் மற்றும் எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த அங்கன்வாடி சம்மந்தமான ஒரு ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு நிச்சயம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அங்கன்வாடி 2026 மற்றும் 27ஆம் ஆண்டுக்கான இந்த வருடத்திற்கான வேக்கன்சிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 7800க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 7783 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. மார்ச் மாதத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியாகிருக்குங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் அப்படின்றதையுமே இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதற்கான எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு மினிமம் எஜுகேஷன்ஸ் இருந்தால் போதும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அங்கன்வாடிக்கான மேற்பார்வையாளர், அங்கன்வாடிக்கான உதவியாளர், சமையலர், ஆசிரியர், அப்புறமா அங்கன்வாடி பணியாளர், இந்த மாதிரியான நிறைய போஸ்டிங்ஸ் அறிவிப்பு வெளியே இருக்குங்க. 38 மாவட்டங்களுக்குமே உங்களுக்கு அறிவிப்பு வெளியே இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மாவட்டங்களும் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக தான் அப்ளிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் வேக்கன்சிஸ் மறுபடியும் அலாட் பண்ணியிருந்தாங்க. அலாட் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவில் நீங்கள் 10th 12th அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தாலுமே தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். முக்கியமாக இதில் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். எஜுகேஷன்ஸை பாருங்கள், தகுதிக்கு வருங்க. 10th 12th நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உதவியாளருக்கு அப்ளை பண்ணலாம். இதை 8th ஸ்டாண்டர்ட் பிகாம், பிஎட், பிபி8, பிஃபார்மா, பிஎஸ்சி, பிடெக், எம்டெக், பிஏ, பிபிஏ, பிபிஏ, எல்எல்பி, லா, பிசிஏ, பிடிஎஸ், பிஇ, பிடெக்கு, பிஎல், பிபிஏ, எஸ்சி, இந்த மாதிரியான எந்த மாதிரியான டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இந்த ஒரு வேலைக்கு, இந்த அங்கன்வாடி வேலைக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாங்க. முக்கியமாக இதில் 100% பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லையும் விண்ணப்பிக்கலாம், இல்லை உங்களுக்கு அருகாமையில் உள்ள பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இது சிஏ, சிஎம்ஏ, அதற்கப்புறமாக டிஃபார்மா, இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு கல்வி நிறுவனத்தில் ஏதாவது ஒரு டிகிரியோ 10th 12th 5th நீங்கள் முடிச்சிருந்தா போதும். ஸோ விண்ணப்பதாரரோட வயது வரம்பை பொறுத்தளவில் உங்களுக்கு மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 56 வயசு வரை சொல்லியிருக்காங்கங்க. இந்த 56 அப்படின்றது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இது ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கும்போது உங்களுக்கு 32 வயசு தான் வரும். இதே எம்பிசி, பிசி அப்படின்னா 36 வயசு வரை, எஸ்சி எஸ்டினா 38, அதற்கப்புறமாக விடோ, ஆதரவற்ற விதவை, இந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா 45, ஊனமுற்றோர் அந்த மாதிரியே இருக்கிறப்போ அவங்களுக்கு 50, 56 வயது வரை கூட உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட நோட்டிஃபிகேஷன்லேயே இதற்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடிப்படை ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 17,000 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 17,000 அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் உங்களுக்கு ரொம்பவே சேல்ரி கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 7,800 அந்த மாதிரி தான் சேல்ரி கொடுப்பாங்க. ஆஃப்டர் 1 இயர் உங்களுக்கு கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ரெகுலரான சேல்ரி கிடைக்கும். ஸோ ரெகுலரான சேல்ரி வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வருட காலம் கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செஞ்சீங்க, ரெகுலராக வந்தீங்க, லீவ் போடாமல் வரீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1 இயரில் உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி உங்களுக்கு 1 இயரில் அந்த இது கம்ப்ளீட் ஆகி அதற்கப்புறமாக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ரெகுலர் சேலரி வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஏறும். இதற்கு நீங்கள் எதுவுமே படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் டைம் நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னாலுமே தாராளமாக இந்த முறையும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான எக்ஸாம் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி அது அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் அப்படின்றதுமே எதுவுமே கிடையாது. டைரெக்டாக எந்த விதமான ஃபீஸுமே இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வித்தின் 3 கிலோமீட்டருக்குள்ளே உங்கள் அங்கன்வாடி மையத்திற்கும் உங்களுடைய வீட்டுக்கும் வித்தின் 3 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ஸில் மற்றும் எந்த தாலுகாவில் ஓப்பனில் இருக்கோ அதே தாலுகாவை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. ஸோ டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இந்த 2 ப்ராசஸ் மட்டும்தாங்க. இந்த 2 ப்ராசஸை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே டைரெக்டாக நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிடும். ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து பொறுத்தளவில் நமக்கு இந்த வருஷம் நிறைய பெண்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் இதுவரை எந்தெந்த மாவட்டத்தில், திருவள்ளூர் மாவட்டத்தில் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ மற்ற மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பிறகு உங்களுக்கு வெளியாகும். டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் தாங்க. ஆம்பூர், அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர் இந்த எல்லா மாவட்டங்களுமே வந்து உங்களுக்கு அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. ஆனால் டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் ஓப்பனில் இல்லை. கூடிய சீக்கிரம் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதுமே உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். இந்த அங்கன்வாடி சம்மந்தமான உங்களுக்கு ரெகுலரான அப்டேட் வேணும் அப்படின்னுச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.